சென்னை புறநகர் பகுதியில இந்த வாகன நெரிசலை குறைக்கும் விதமா ஒரு புது திட்டத்தை வேகமா செயல்படுத்திட்டு வராங்க நெடுஞ்சாலைத்துறையினர். அப்படி என்ன அது புது திட்டம், அதுல என்ன மாதிரியான நன்மைகள்லாம் இருக்கு அப்படின்றத விளக்குகிறார் செய்தியாளர் ஆனந்தன். இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாலையில் இடம்பெறக்கூடிய வகையில் சென்னை புறநகர் பகுதியில் 10 வழிச்சாலை அமைய இருக்கிறது. இந்த சாலை எங்கிருந்து எங்கு அமைய இருக்கிறது என்று பார்க்கலாமா? வாங்க. எண்ணூர் காட்டுப்பள்ளி துறைமுகத்திலிருந்து தச்சூர், திருவள்ளூர் புறவழிச்சாலை, ஸ்ரீபெரும்புதூர், சிங்கப்பெருமாள் கோவில், மாமல்லபுரம், பூச்சேரி வரை இந்த சாலை கட்டமைக்கப்பட இருக்கிறது. சுமார் 132 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சாலை அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சாலையுடைய அகலம் 196 அடி அகலத்தில் அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கின்றன. இந்த சாலைக்காக மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து சுமார் 12,361 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக 2,673 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த சாலையில் சுமார் 132 கிலோமீட்டர் தொலைவில் 5 சுங்கச்சாவடிகள் அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 1 மணி நேரத்திற்கு இந்த சாலை அமைந்த பிறகு 50,000 வாகனங்கள் கடந்து செல்லக்கூடிய வகையில் கணிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 132 கிலோமீட்டர் தொலைவை தற்போது 2.5 மணி நேரம் வரை கடந்து சென்று வருகின்றன. இந்த 10 வழிச்சாலை அமைந்த பிறகு சுமார் 1 மணி நேரம் வரை கடந்து செல்லலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் 10 வழிச்சாலையில் 6 வழிச்சாலையில் கனரக வாகனங்களும் 4 வழிச்சாலையில் இலகுரக வாகனங்களும் சென்று வரக்கூடிய வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த சாலை முழுவதுமாக தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் 2025-26க்குள் இந்த திட்டத்தை முடிக்க காலக்கெடு நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது. எனவே இந்த திட்டம் அமைந்தால் சென்னை மக்கள் மட்டுமல்ல, சென்னை புறநகர் மக்கள் மட்டுமல்ல, சென்னைக்கு வரக்கூடிய மக்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக இந்த திட்டம் அமைய இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் ஆனந்தன்.